வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ 2 இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்கேன். எக்ஸ்ஏயூவில் இருக்கேன். நான் யூஷுவலாக இருக்க சார்ட்டில் இல்லாமல் வேறு ஒரு சார்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, இந்த சார்ட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா இதில் கொஞ்சம் டிராயிங்ஸ் இருக்காது. இருந்தாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து வீடியோ போடுறதுக்காக எடுத்தது. இந்த எக்ஸ்ஏயூவில் வந்து நான் மோஸ்ட்லி எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். லைவ் ட்ரேட்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ இது ப்ளஸ் இந்த இடத்துல நேற்று எடுத்த ஒரு ட்ரேட் ஒன்று இருக்குது. ஸோ இதில் டார்கெட் அச்சீவ் பண்ணது, ஸ்டாப் லாஸ் எடுத்தது, ஸோ எல்லாமே இதில் இருக்கும். ஆல்மோஸ்ட் கொஞ்ச நாளாக கோல்டில் வந்து எல்லாமே வந்து டார்கெட் தான் அச்சீவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கோல்டு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. இங்கே ஒரு ட்ரேட் இருக்கும், சில ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டார்கெட் அடிச்சது. ஸோ இந்த மாதிரியான ட்ரேட்ஸும் சிலதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இது போயிடுறேன், இந்த இதுக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து ட்ராயிங்ஸ் ஏதாவது இருக்கானா? எதுவும் இல்லை. சரி, ஓகே. இப்போது இந்த 2 இண்டிகேட்டரை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, சைட்வேஸ் மார்க்கெட்டை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ஜஸ்ட்டு வந்து V2 அப்படின்னு சொல்லி அடிங்க. V2 அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா ட்ரெண்ட் டைரக்ஷன் ஃபோர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒன்று வந்துடும். ட்ரெண்ட் டைரக்ஷன் ஃபோர்ஸ் இண்டெக்ஸ், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி பாருங்கள். நான் செட்டிங்ஸ் எல்லாம் யூஸ்வலாக மாற்றுறது இல்லை. ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றணும்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் எப்போ ட்ரெண்ட் ஆகுமோ அப்போ நல்லா வந்து சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து க்ரீனில் இருக்குன்னா, இந்த எப்படி முதல்ல ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களால் செட்டிங்ஸே மாற்ற முடியும். இந்த 0.5 இருக்குல்ல, இந்த 0.5க்கு மேலே ஒரு கேண்டில் போகுதுன்னா அது வந்து க்ரீனாக மாறிடும். 0.5 கீழே, அதாவது இந்த லைன் வந்து வருது, இந்த கேண்டில் வந்து இங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து ரெட்டாக மாறிடும். இந்த 0.5க்குள்ளேயே இருக்குன்னா இது கிரேவாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இதை லைனாக வச்சுக்கல. லைனாக வச்சா எந்த கேண்டலில் மாறுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதை காலமாக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ காலமாக போட்டேன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று பண்ணுறேன், இது இருக்குல்ல, இதை வந்து நான் இப்போ ஒயிட்டில் போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒயிட் பேக்ரவுண்டுக்கு செஞ்சுருப்பாங்க, நம்ம பிளாக் பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம். அதனால் வந்து நான் இப்போ இதை ஒயிட்டில் போட்டேன். இதுதான் இந்த 0.5. ஸோ இந்த 0.5 0.05 0.05 அதான். இந்த இதுக்கு மேலே வந்து ஹிஸ்டோகிராம் போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா ட்ரெண்ட் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். இது கீழே வந்து வருதுன்னு சொன்னோன்னா மார்க்கெட் நல்ல டவுன் ட்ரெண்டில் போக போகுதுன்னு அர்த்தம். இது உள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சைடு. ஓகே, நம்மளுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த இண்டிகேட்டரை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி வந்து செட்டிங்ஸை மாற்றணும், எதை வச்சு நம்ம செட்டிங்ஸை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதிலிருந்து தான் இப்போ நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இது எப்போ க்ரீனாக இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக க்ரீனாக இருக்கும் போதே தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா சில நல்ல என்ட்ரிஸ் எல்லாம் மிஸ் ஆகும். கரெக்டா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்க, நல்ல வந்து க்ரீனா மார்க்கெட் வந்துட்டே இருக்கு. க்ரீனா வந்துட்டே இருக்கும்போது சும்மா ஒரு 2, 3 கிரே வருது, திரும்ப க்ரீனா வருது. அப்போ என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் எடுக்குது. ஒரு பெரிய வந்து ஒரு ஃபால் இல்லை. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட கம்பைன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட கம்பைன் பண்ணுறோம். எப்படி கம்பைன் பண்ணுறோன்னா, இதுதான் வந்து ஹை வச்சுக்கோங்களேன். இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து சாலிடாக போய் க்ளோஸ் வைக்குது. நல்ல வந்து ஒரு வால்யூமோடையோ இல்லை நல்ல ஒரு மொமெண்டமோடையோ மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து கீழே விழுது. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே விழுது. பட் ஃபுல்லாக வந்து டோட்டலாக வந்து விழலை. அப்படியே இந்த 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 உடச்சி மேலே போச்சுல இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதுக்கு கீழே கூட மார்க்கெட் வந்து வரவே இல்லை. அப்படியே வந்திருந்தாலும் பரவாயில்ல, பட் இந்த இடத்துல வந்து அது வரவும் இல்லை. ஸோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து இந்த கிரே வருது. ஓகே, ஜஸ்ட் ஒரு நார்மல் புல் பேக்கை வந்து இது கண்டுபிடிக்குது. ஸோ நீங்கள் இந்த இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து மார்க்கெட் நல்ல வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் தான் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த நல்ல க்ரீன் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். பட் இந்த க்ரீன் மட்டுமே வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரைட் என்ட்ரி, ஒரு ஸ்னிப்பர் என்ட்ரியை மிஸ் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் நல்ல பாருங்கள், மார்க்கெட் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபால் இருக்கா, நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் இண்டிகேட்டரை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இல்லைனா நம்ம வந்து இண்டிகேட்டரை பிளைண்டாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாருங்கள், இந்த ஃபால் இதை வந்து நம்ம இந்த இடத்துல திரும்ப வருதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டே இருக்குன்னு தெரியுது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறோம். மார்க்கெட் எப்போல்லாம் இந்த ஃபால் தருதோ, இந்த இடத்துல பாருங்கள் அதே தான் நடந்திருக்கு. கரெக்டாக மார்க்கெட் என்ன பண்ணுது, மார்க்கெட் ஒரு கவிதை போல் ஒரே விஷயத்தை தான் பண்ணுது. கரெக்டாக நமக்கு தான் அதை படிக்க தெரியாமல் தப்பு தப்பாக பண்ணுறோம்.
ஸோ பாருங்கள் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருது, திரும்ப கீழே விழுது. அந்த இடத்துல திரும்ப இது கிரேவாக மாறுது. இந்த இடத்துல திரும்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தருது, திரும்ப கீழே விழுது. இது கிரேவாக மாறுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, திரும்ப எனக்கு வந்து எப்போ ஒரு க்ரீன் கேண்டல் வருமோ, அதாவது ஒரு க்ரீன் ஹிஸ்டோகிராம் வருமோ, திரும்ப எனக்கு வந்து ஒரு க்ரீன் ஹிஸ்டோகிராம் வருமோ, திரும்ப எனக்கு ஒரு க்ரீன் ஹிஸ்டோகிராம் வருமோ அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், இல்லை நான் இந்த இண்டிகேட்டர் வந்து வெறும் டைரக்ஷனோட ஸ்ட்ரென்த் மட்டும் பார்க்கறதுக்கு வச்சுக்க போகிறேன் ஒரு ஏடிஎக்ஸ்னா, அப்படியும் ட்ரேட் பண்ணலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, ரெண்டுமே வந்து கம்பைன் செஞ்சு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ட்ரேட் பண்ணுறது நல்லது. அதாவது இந்த 0.05 இதை வந்து இன்னும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்க்கணும், வொலட்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னா தயவு செஞ்சு பாருங்கள். அப்படியே வந்து எடுக்கிறது வந்து நல்லதும் கிடையாது. ஒரு 0.03 போடணுமா இல்லை 0.08 போடணுமா அப்படின்றத நான் உங்ககிட்ட விட்டுறேன். அது வந்து பேக் டெஸ்டிங், அந்த டைம் ஃப்ரேமு, உங்கள் சைக்காலஜி, செஷனு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே. இவ்வளோ தூரம் க்ரீனாகவே இருந்தது. சடனாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால். பட் இந்த இடத்துல தான் ஒரு ரெட்டு வந்திருக்கு. பட் இன்னும் வந்து ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக வரல. ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து கிரேவாகவே தான் வந்திருக்கு. ஒரே ஒரு ரெண்டு தான் வந்திருக்கு. திரும்ப கிரேவாகவே தான் வந்திருக்கு. மார்க்கெட் திரும்ப சைட் பேஸில் போகுதா, இல்லை இந்த இடத்துல இருந்து இது வந்து ஒரு நெக்கா, ஆல்மோஸ்ட் இந்த நெக்கு கிட்ட இருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுதா, ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு டபுள் டாப்பு. இந்த டபுள் டாப்பு இந்த இடத்துல டபுள் டாப்பு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல லைன் போடுறோம். இந்த லைனை வந்து மார்க்கெட் இப்போது நெக்கை வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. ரெக்கை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து இப்போ ஃபால் ஆகுது. ஓகே. ஸோ நேற்று நம்ம லைவில் கோல்டில் பார்த்தா அதே போல் ஒரு செட்டப் தான் இது. மோஸ்ட்லி இந்த செட்டப்ஸ் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ பட் இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணுறோன்னா இது வேறு மாதிரி வரும். ஸோ புரிஞ்சிருக்கும் இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. 100% சைட்வேஸ் மார்க்கெட்டை யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது. இண்டிகேட்டரை இந்த மாதிரி யூஸ் செஞ்சோன்னா ஒரு 50% ஒரு ராங் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணலாம். அப்படி இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம், ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சே பியூராக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 60% 70% ட்ரேட் பண்ணலாம். இது ரெண்டுமே நம்ம சேர்த்து பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரசி ஜாஸ்தியாக இருக்குமே தவிர நம்மளால் வந்து 100% வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அது வந்து இம்பாசிபிள். அது வந்து முடியல. அதுதான் வந்து உண்மை. சரி, ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே படிக்க தெரியலனா கூட நம்ம ஒன்று படிக்க கற்றுக்கலாம். இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் வச்சு படிக்க கற்றுக்கலாம். செகண்டு, நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து கிரேயில் இருக்குது, அவாய்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல மார்க்கெட் கிரேயில் இருக்குது, எந்த என்ட்ரியும் தரல. நம்ம ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள் மார்க்கெட் வந்து ஃபுல்லுமே வந்து சைட்வேஸு. ஸோ இதுவும் வந்து பெருசாக வந்து எதுவும் தரல. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபுல்லும் சைட்வேஸு, இதுவும் வந்து ஃபுல்லுமே வந்து அப்படியே கிரேயில் தான் இருக்குது. ஸோ இப்படி வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ இதை வந்து வேறு ஒரு இண்டிகேட்டர் போட்டு யூஸ் பண்ணலாமானா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு இண்டிகேட்டர் சொல்கிறேன் இப்போது. டைரக்ஷனல் இம்பேலன்ஸ் இண்டெக்ஸ். பிக் பெலுகா. அது பிக் பெலுகா அப்படின்னாவே அது ஒரு நல்ல கம்பெனி. தைரியமாக வந்து அந்த இண்டிகேட்டர் வந்து எடுக்க முடியும், நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த இண்டிகேட்டர் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணலாமா, சின்னது பண்ணலாமா? சரி, ஓகே. இப்போதைக்கு நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அப் டவுன் இருக்குல்ல, இதை வந்து நான் இப்போது காலம்ஸாக போட்டுக்கிறேன். ஓகே, நான் இதை காலம்ஸாக போட்டுக்கிறேன். இது ஏன் காலம்ஸாக போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போது இது வந்து ப்ரௌனில் இருக்கா, இது வந்து ப்ரௌனில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை. இது வந்து அதாவது இந்த ப்ளூ லைனுக்கு மேலே இந்த ப்ரௌன் லைன் மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் பை. இந்த ப்ளூ லைன் வந்து இந்த ப்ரௌன் லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பியரிஷில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே. ஸோ அவ்வளோதான். இது வந்து பெரிய வந்து ஒரு கம்பசூத்திரம் கிடையாது இந்த இண்டிகேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது படிக்கிறதுக்கு. இப்போ இது வந்து பையில் இருக்குது, இது வந்து செல்லில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து இன்னும் பையில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கீழே விழுந்திருக்கு, ஆனால் இது இன்னும் பையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ப்ளூ லைன் வந்து மேலே போகலை, தெரியுதா? கிட்டத்தட்ட வந்து 57% வந்து பை ஸ்ட்ரென்த் காட்டுது, 42 தான் வந்து செல் காட்டுது. ஆல்மோஸ்ட் வந்து பையர்ஸ் தான் வந்து இன்னும் அதிகமாக இருக்காங்க அப்படின்றத காட்டுது. ஸோ இந்த இடத்துல தேவையில்லாமல் நம்ம எந்த செல்லிங்கும் பண்ண வேணாம். ஸோ இது ப்ரௌனாக இருந்துச்சுன்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் வந்து முன்னாடி சொன்ன போல் நம்ம காலம்ஸில் போட்டுக்கிறேன். நான் யூஸ்வலாக காலம்ஸில் தான் போடுவேன், ஏன்னா அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கா? இது இந்த எல்லோ வந்து இந்த ப்ளூ லைனுக்கு மேலே கம்ப்ளீட்டாக அப்படியே இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து பை. இந்த ப்ளூ லைன் வந்து ஃபுல்லுமே அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னோன்னா இது வந்து செல். ஓகே. ஸோ இப்போ இந்த வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இந்த டைரக்ஷனல் இம்பேலன்ஸ் இண்டெக்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம்னா, இந்த லைன் இருக்கட்டும். ஏன் இந்த லைன் இருக்கட்டும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது V2 அடிச்சோன்னா இந்த ட்ரெண்ட் டைரக்ஷன் ஃபோர்ஸ் இண்டெக்ஸ்னு வந்துடும், TDF5. இது என்ன கௌசே செலப்ரே, மேபி ஒரு ஸ்பானிஷ் ஆத்தராக இருக்கும்னு நினைக்கிறேன். 1500 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆஸ் யூஷுவல் நான் இப்போ காலமுக்கு போயிடுறேன்.
ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இது இருக்குல்ல இது ஒரு கேண்டில், இந்த கேண்டில் வந்து இந்த ப்ரௌன் லைனை மேலே தொடணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நல்லா வந்து ப்ரௌன் லைனை மேலே வந்து அது தொடணும். இது மேலே வந்து ஒரு க்ளோஸ் வச்சுதுன்னா இன்னும் நல்லது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு, தெரியுதா? இது வந்து இதுக்கு மேலே, அதாவது வெளியே போகணும். இந்த இடத்துல வந்து வெளியே போயிருக்கு, இதெல்லாம் வந்து வெளியில் போகலை, உள்ளவே தான் இருக்குது. இந்த கேண்டலும் வெளியே போயிருக்கு. அதாவது இந்த இடத்துல இருந்து என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது. ஒரு 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 புல்ஸ் வந்து உள்ளே வராங்க, பையர்ஸ் வந்து உள்ளே ஸ்டெப் இன் பண்ணிட்டே இருக்காங்க. பாருங்கள், இந்த கேண்டல் வந்து வெளியே க்ளோஸ் வைக்குது, அதுக்கு கீழே வந்து எதுவுமே க்ளோஸ் வைக்கல. ஒரு ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் லோ. இந்த அடுத்த கேண்டல் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து அந்த ஒரு லோவை வந்து ப்ரைஸ் வந்து எடுக்கவே இல்லை, தெரியுதா? அந்த ரெட் கேண்டலோட லோ வந்து அது கீழே வந்து அது ஒரு க்ளோஸோ இல்லை எதுவுமே வந்து வைக்கல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. நம்மளும் இந்த இண்டிகேட்டர் பார்க்குறோம் இப்போ. எஸ், இதுவும் வந்து இப்போ க்ரீனில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ எங்கே என்ட்ரி கொடுப்போம் அப்படின்றது ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ எங்கே என்ட்ரி கொடுப்பீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன போல தான். இப்போ இந்த இண்டிகேட்டர் பார்த்துக்கோங்க. இந்த இப்போ வரும்போது இந்த இண்டிகேட்டர் வந்து எப்போ சைட் வேஸில் போகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல எங்கேயோ சைட் வேஸில் போகுது. ஓகே, இந்த எனக்கு இப்போ சைட் வேஸில் போயிடுச்சு. நான் இப்போ திரும்ப எப்போ என்ட்ரி கொடுக்க போகிறேன்னா, இந்த கேண்டலில் நான் இப்போ என்ட்ரி கொடுக்க போகிறேன். கரெக்டாக நான் இப்போ இந்த கேண்டலில் வந்து அழகாக என்ட்ரி கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் கேண்டில் கிளியராக இருக்குது. ஸோ இந்த கேண்டலில் நான் என்ட்ரி கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் இப்போ என்ட்ரி கொடுத்துட்டேன். நான் எந்த இடத்துல இப்போ ஸ்டாப் லாஸ் போடலாம், இந்த லைன், இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, இதுக்கு கீழே வந்து நீங்கள் அழகாக ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இப்போ போடுறதுல யோசிக்க வேண்டாம், எந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் போடணும். இதுவே வந்து கரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸை வந்து எடுத்து கொடுத்துரும். இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் போடணும்னு. நான் எய்மிங் ஃபார் 1:2. கண்டிப்பாக இது வந்து 1:2 அடிச்சிருச்சு. எனக்கு வந்து 1:3. நான் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு முன்னாடியே கொஞ்சம் என்ட்ரி கொடுத்தேன் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜியில். அது வந்து 1:3 எனக்கு அடிச்சிருச்சு. அடிக்காமல் ரிட்டர்ன் வந்துச்சு. ஆனால் கடைசியில் போயிட்டு ஒரு ஸ்பைக்கில் எனக்கு வந்து 1:3 காலையிலேயே அடிச்சிருச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 3 கிட்ட போயிருக்கு. ஆனால் இது வந்து அடிக்கல. சரி, நம்ம வந்து 1:2 வந்து பார்ப்போம். இந்த ட்ரேடிங் வியூ என்னது, forex.com இதில் அடிக்கல, பட் எக்ஸ்னஸோட சார்ட்டில் வந்து அடிச்சிடுச்சு. ஓகே, இதிலேருந்து மார்க்கெட் இன்னும் வந்து ஃபுல்லுமே வந்து அப்பில் தான் இருக்குது. நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இது வந்து கீழே வந்து க்ளோஸ் வைக்குது. கீழே இந்த இடத்துலலாம் வந்து க்ளோஸ் வச்சாலும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் வந்து ஃபுல்லுமே வந்து ஆரேஞ்சில் தான் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ப்ளூவாக மாறட்டும். ப்ளூவாக மாறும்போது ஒரு கேண்டல் வந்து இது கீழே க்ளோஸ் வைக்கும் போது நீங்கள் ரெட்டு வரும்போது எடுக்கணும். அது எப்படின்றத ஒரு ஷார்ட் செட்டப்பையும் நம்ம பார்த்துடலாம் இப்போது. இது எல்லாமே வந்து மார்க்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து அப்பில் தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து மேலே வந்து க்ளோஸ் வைக்குது. மேலே க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா மார்க்கெட் நல்ல ஒரு சைட்வேஸில் போகுது. சைட்வேஸில் போகும்போது ஒரு 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 க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல வருது. அந்த டைமில் இதுவும் வந்து ஆரேஞ்சாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம லாங் போகிறோம். இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. ஒரு 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு கரெக்டாக. பட் இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு ஷார்ட் செட்டப் வந்து நம்மளுக்கு அழகாக மாட்டியிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாமே ப்ளூவாக மாறணும். இந்த இடத்துல எல்லாமே ப்ளூவாக மாறுதா? எஸ், ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ளூவாக மாறுது. ஒரு கேண்டில் வந்து இதுக்கு கீழே பியர்ஸ் பண்ணுது. ஆனால் இது வரைக்கும் இந்த ப்ளூவாக மாறினது வரைக்கும் பியர்ஸ் பண்ணவே இல்லை. இந்த கேண்டில் தான் வந்து ஒன்று பியர்ஸ் பண்ணுது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டில் வந்து ஒன்று பியர்ஸ் பண்ணுது. கிளியராக நமக்கு வந்து பியர்ஸ் பண்ணுது. இப்போ என்னென்னமோ பார்க்கணும், நம்ம மார்க்கெட் வந்து இப்போ சைட்வேஸில் போகணும். அதாவது ஒரு 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 அக்யூமுலேஷன் நடக்கணும் இந்த இடத்துல கரெக்டாக. அது அக்யூமுலேஷன் நடக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து இந்த V2 யூஸ் பண்ணுறோம். ஒரு சைட்வேஸில் போகுது மார்க்கெட்டு. ஓகே, எனக்கு இப்போ இந்த மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகுது. திரும்ப எப்போ ரெட்டாக வருதுன்னு பார்க்குறேன். திரும்ப எனக்கு வந்து இந்த இடத்துல ரெட்டாக வருது. இது ஃபுல்லுமே வந்து ப்ளூவாகவே தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல எங்கேயோ வந்து ஷார்ட் போகிறேன். இந்த கேண்டில், அது இந்த கேண்டில் எங்கேயோ ஷார்ட் போகிறேன். இந்த இதுக்கு மேலே நான் இப்போ ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. ஒரு 1:2னா இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கா? அதுக்கப்புறம் மார்க்கெட் இல்லை. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே தான் போயிருக்கு. நீங்கள் 1:2ன்றதை 1:3 வச்சியும் ட்ரேட் பண்ணலாம். கோல்டில் வந்து 1:3 நல்லா தான் ஒர்க் ஆகும். ஆனால் என்னென்னா வின் ரேட் வந்து கம்மியாகும். சைக்காலஜிக்கு வந்து அது செட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 1:2 வந்து ஈஸியாக அடிக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு வின் ரேட்டும் வந்து ஒரு டீசெண்டாக இருக்கும். கண்டிப்பாக 40% மேலே இருக்கும். நீங்கள் 1:2 இந்த ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 40% மேலே கண்டிப்பாக இருக்கும். ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக உங்களால் வந்து வெளியே வர முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, நம்ம வந்து இதுதான் பார்க்குறோம். ஒரு ப்ளூவில் இருக்கணும். அதாவது ஒரு ட்ரெண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு வந்து ட்ரெண்டு ஃபார்ம் ஆனால் மட்டும் போதாது. ஒரு செல்லிங் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனால் மட்டும் போதாது. எனக்கு வந்து ஒரு மொமெண்டமும் இந்த இடத்துல வேணும். அந்த மொமெண்டம் தான் இந்த பியர்ஸ் நடக்குதுல்ல, இதுதான். இந்த இடத்துல எனக்கு அதுவும் வேணும். ப்ளஸ் அந்த டைமில் வந்து நான் சைட்வேஸ் மார்க்கெட்டு
ஒரு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சைட்வேஸ் ஒரு அக்யூமுலேஷன் போயிட்டு திரும்ப அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு 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 பியரிஷ் ப்ரெஷர் வந்து காட்டுது. அதாவது இந்த சேனலுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்குது. அது நடந்ததுக்கு அப்புறமா ஒரு அக்யூமுலேஷன் நடக்குது. அது நடந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஒரு செல்லிங் வந்து நடக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டே இருக்காங்க. பையர்ஸ் உள்ளே வர பார்த்தாங்க. அவங்க எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டு திரும்ப செல்லர்ஸ் வந்து மொமெண்டம் எடுக்கிறாங்க. ஸோ கான்செப்ட் வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு 1:2 கோல்டில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இந்த இதுலேயே வந்து நிறைய வந்து ஒரு வின்னர்ஸ் இருக்கும். ஒரு ட்ரெண்டில் வந்து நீங்கள் 1:2 மட்டும் எடுக்க போகிறீங்களா, இல்லை திரும்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்மளுக்கு 1:2 அடிச்சிடுச்சு கரெக்டாக. 1:2 அடிச்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம இதுவும் எடுக்க போகிறோமா, இந்த இடத்துலையும் ஒன்று இருக்குது. ஏற்கனவே வந்து எந்தாவது பியர்ஸ் நடந்திருக்கா, இந்த இடத்துல வந்து ஒரு பியர்ஸ் நடந்துருச்சு. அப்போ ஆரேஞ்சாக தான் இருக்குது. நடந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு க்ரீன் வருதுன்னா ஏற்கனவே இருக்க ட்ரெண்ட் இது. அதனால் நம்ம ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நீங்கள் திரும்ப போயிட்டு இந்த லைனு கீழே திரும்ப போயிட்டு ஒரு 1:2க்கு எடுக்க போகிறீங்களா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து மோஸ்ட்லி வந்து எடுக்க மாட்டேன். வெறும் ஃபர்ஸ்ட் புல் பேக் அவ்வளோதான். அதாவது செகண்ட் லெக்கில் மட்டும் எடுக்க பார்ப்பேன். அது செகண்ட் லெக் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இண்டிகேட்டர்ஸ் போட்டு சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு ரா சார்ட்டை ட்ரேட் பண்ணுற மாதிரி இண்டிகேட்டர்ஸ் போட்டு எப்பவுமே வந்து வராது. முடிஞ்ச அளவுக்கு இண்டிகேட்டர்ஸில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.